கழுதையின் உபதேசம். ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி இருந்தான். அவனுக்கு மிருகங்கள் பேசுற மொழி நல்லா தெரியும். அவன் வீட்டுல ஒரு கழுதையும் எருதும் இருந்தது. ஒரு நாள் அது ரெண்டும் பேசுறத கவனிச்சான். நண்பா, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். உனக்கு வேலையும் கொஞ்சமா இருக்கு, சாப்பிட நல்ல சாப்பாடும் கிடைக்குது, நீ இருக்கிற இடமும் சுத்தமா இருக்கு. என்ன பாரு, நாள் முழுக்க வேலை செய்கிறேன், ஆனா சாப்பிட வேற வைக்கோல் தான் கிடைக்குது. நான் இருக்கிற இடமும் சுத்தமா இல்லை. வருத்தப்பட்ட எருதோட கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துச்சு. ஐயோ பாவம், பரிதாபமா இருக்கே. நான் சொல்ற மாதிரி செய். நாளைக்கு விவசாயி வரும்போது உடம்பு சரியில்லாத மாதிரி நடந்துக்கும். வைக்கோல தின்னாது. இப்படி செஞ்சா நீ சந்தோஷமா இருக்கலாம். இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த விவசாயி சோம்பேறி கழுதைக்கு நல்ல பாடம் புகட்ட நினைச்சான். அடுத்த நாள் எருது உடம்பு சரியில்லாதத போல நடிச்சது. அதனால விவசாயி கழுதைய வயல் வேலைக்கு கூட்டிட்டு போனான். நாள் முழுக்க உழைச்சு கழுதை ரொம்ப சோர்ந்து போச்சு. தெரியாம ஒரு தப்பான உபதேசம் செஞ்சிட்டோமோன்னு வருத்தப்பட்டது. ரொம்ப நன்றி நண்பா, நீ சொன்னது போல் செஞ்சதால இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தினமும் இதே மாதிரி செய்ய போறேன். இல்ல நீ இந்த மாதிரி திரும்பவும் செஞ்சா உன்னை கசாப்பு கடையில கொடுத்துருவாங்க. அப்படியா? சரி சரி, இனிமே நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். கழுதை பேசினதை கேட்டு விவசாயி மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டான். சிந்துபாத். சிந்துபாத்னு ஒரு வியாபாரி இருந்தான். அவன் வணிகம் செய்ய உலகம் முழுவதும் சுத்தி வந்தான். ஒரு சமயம் அவன் பயணம் செஞ்ச கப்பலை ஓய்வெடுக்கிறதுக்காக ஒரு இடத்துல நிறுத்தினாங்க. அப்போ சிந்துபாத் நல்லா தூங்கிட்டான். அவன் முழிச்சு பார்க்கும்போது, என்ன இது, யாரையும் காணுமே, கப்பல் எங்க போச்சு, நான் இந்த தீவுல தனியா மாட்டிக்கிட்டேனே. என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே நடந்துட்டு இருந்தான். அப்போ அங்க திடீர்னு இருள் சூழ்ந்துருச்சு. ஒருவேளை மழை வருமா? மேல பார்த்த சிந்துபாத்துக்கு அதிர்ச்சியா இருந்தது. அடேங்கப்பா, எவ்வளோ பெரிய பறவை! இது ராஜ கழுகு மாதிரி இருக்கே. இது ரொம்ப ஆபத்தான பறவையாச்சே. அந்த பறவை முட்டை மேல போய் உக்காந்தது. ஆஹா, ஒரு நல்ல யோசனை. இந்த பறவையோட காலில் என்ன கட்டிக்கிட்டேன்னா இந்த தீவை விட்டு வெளியே போயிடலாமே. அந்த பறவை மலைக்கு பக்கத்துல போச்சு. சிந்துபாத் தன்னை பறவையோட கால்ல இருந்து விடுவிச்சுக்கிட்டான். இதெல்லாம் பெரிய பெரிய மலையா இருக்கே, இதுல எப்படி ஏற முடியும்? அங்க தரையெல்லாம் பலவிதமான வைரம், வைடூரியம்னு விலை மதிப்பற்ற கற்கள் இருந்துச்சு. அதை பார்த்து சிந்துபாத் பிரமிச்சு போனான். பொழுது சாஞ்சிட்டதால சிந்துபாத் தப்பிக்க வழி தெரியாம யோசிச்சுட்டு இருந்தான். திடீர்னு அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. வியாபாரிங்கெல்லாம் மாமிசத்துல பசை தடவி இங்க தூக்கி எறிவாங்க. அந்த மாமிசத்துல நிறைய விலை உயர்ந்த கல்லெல்லாம் ஒட்டிக்கும். கழுகு அந்த மாமிசத்தை எடுத்துட்டு போய் தன் கூட்டில் வச்சுக்கும். அதுலேருந்து வியாபாரிங்க விலை உயர்ந்த கல்லெல்லாம் எடுத்துக்குவாங்க. சிந்துபாத் தன் பை நிறைய விலை உயர்ந்த கல்லெல்லாம் நிரப்பிக்கிட்டான். ஒரு மாமிச துண்டோட தன்னையும் சேர்த்து கட்டிக்கிட்டான். கழுகு அவனை மாமிசத்தோட தூக்கிட்டு போய் அதோட கூட்டுல போட்டுடுச்சு. அங்கிருந்து ரொம்ப தூரம் நடந்து நடந்து ஒரு நகரத்துக்கு வந்துட்டான். அப்புறம் சிந்துபாத் பெரிய பணக்காரனாகி சந்தோஷமா வாழ்ந்தான். அலியின் சகோதரர்கள். ஒரு ஊர்ல அலி, ஹசீம், கலீல் அப்படின்னு 3 அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க. அலி நல்லா உழைச்சி சம்பாரிச்சான். ஒரு நாள் அவனோட கடைக்கு 2 பிச்சைக்காரங்க வந்தாங்க. ஐயா, ரொம்ப கஷ்டப்படுறோம், கொஞ்சம் தர்மம் பண்ணுங்க. அட, நீங்க ஹசீம், கலீல் தானே? எப்படி இந்த நிலைமைக்கு வந்தீங்க? சரி சரி, பரவாயில்ல, வாங்க வீட்டுக்கு போலாம். அலி தன் தம்பிகளை மனைவிக்கு அறிமுகம் செஞ்சான். லைலா, இவங்க தான் என்னோட தம்பிங்க. இவன் பேரு கலீல், இவன் ஹசீம். வாங்க, ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க, இந்த பணத்தை வச்சு புதுசா வியாபாரம் செய்யுங்க. ஒரு நாள் அலி வீட்டுல இல்லாத போது அவனோட தம்பிங்க பேசுறத லைலா மறைஞ்சிருந்து கேட்டா. நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நாம அவனை அடிச்சு போட்டுட்டு அவன் பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிடலாம். இதை கேட்ட லைலாவுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. நன்றி இல்லாத தம்பிகளை பழிவாங்க நினைச்சா. நன்றி கேட்டவங்களே, என் கணவனையா கொல்ல பாக்குறீங்க? உங்களை என்ன செய்யறேன் பாருங்க.
என்னோட மந்திர சக்தியால உங்க 2 பேரையும் நாயா மாத்திடுறேன். கலீல் ஹசீம் 2 பேரும் நாயா மாறிட்டாங்க. அப்போ அலி வந்தான். லைலா, வெளியில புதுசா 2 நாய் இருக்கே, அது எங்கேந்து வந்தது? லைலா தம்பிகளை பத்தி சொன்னான். ஏதோ தெரியாம பேசிட்டாங்க, அவங்கள பழையபடி மாத்திரி லைலா. என்ன மன்னிச்சிடுங்க அலி, அவங்கள பழையபடி மாத்திர மந்திரம் எனக்கு தெரியாது. இன்னும் 10 வருஷம் இப்படித்தான் இருந்தாகணும். அலி அந்த நாய்களை, அதாவது தன் தம்பிகளை நல்லபடியா பார்த்துக்கிட்டான். குருடான ஆரிஃப். ஒரு நாள் ஒட்டகங்கள் வாங்குறதுக்காக சிந்துபாத் பாக்தாத்துக்கு போனான். அப்ப வழியில ஒருத்தனை பார்த்தான். வணக்கம், என் பேர் சிந்துபாத், நீங்க? என் பேர் ஆரிஃப். நான் புதையல் தேடி போறேன். ஏதாவது புதையல் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். புதையல் வேணுமா? அது இருக்கிற இடம் எனக்கு தெரியும், உனக்கு பார்க்கணுமா? உண்மையாவா? அதை நான் பார்க்கணுமே. நான் இடத்த காட்டினா எனக்கு 40 ஒட்டகம் நீ தரணும். அவ்வளவுதானே? கண்டிப்பா தரேன் சிந்துபாத். ஆரிஃபை ஒரு குகைக்கு கூட்டிட்டு போனான். அங்க நிறைய தங்க நகை, ரத்தினம் எல்லாம் இருந்துச்சு. 2 பேரும் பையில நிரப்பி ஒட்டகத்து மேல ஏத்துனாங்க. அப்போ சிந்துபாத் கையில ஒரு சின்ன பெட்டி இருந்தது. ஆரிஃப் அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டான். சிந்துபாத், அது என்ன பெட்டி? அதுல என்ன இருக்கு? இதுக்குள்ள ஒரு மருந்து இருக்கு. அத இடது கண்ணில் தடவினா உலகத்துல இருக்கிற எல்லா புதையலும் தெரியும். அப்படியா? ஆச்சரியமா இருக்கே. எனக்கு கொஞ்சம் தடவி விடுறியா? கண்டிப்பா தடவறேன். கொஞ்சம் கண்ணை மூடு, தடவி விடுறேன். உலகம் முழுக்க இருக்கிற புதையலை பார்த்து அசந்து போனான் ஆரிஃப். தன் வலது கண்ணில் அந்த மருந்தை தடவிக்கிட்டா இன்னும் கொஞ்சம் புதையலை பார்க்கலாம்னு நினைச்சான். என் வலது கண்ணிலையும் மருந்து தடவி விடுறியா? இல்ல, வலது கண்ணில் தடவினா பார்வையே போயிடும். சிந்துபாத் சொன்னதை நம்பாம ஆரிஃப் தன் வலது கண்ணில் தடவிக்கிட்டான். கொஞ்ச நேரத்துல அவனால பார்க்க முடியாம போச்சு. பேராசப்பட்டதால ஆரிஃப் பார்வை இழந்துட்டான். அலாவுதீனின் அற்புத விளக்கு. ஒரு ஊர்ல ஒரு புத்திசாலி இளைஞன் இருந்தான். அவன் பேரு அலாவுதீன். ஒரு நாள் அவன் காட்டு வழியா போயிட்டு இருந்தான். அப்போ ஒரு பழைய விளக்க பார்த்தான். ரொம்ப தூசியா இருந்ததால அதை தொடச்சான். திடீர்னு அந்த விளக்குல இருந்து புகை வந்துச்சு. அப்புறம் ஒரு பெரிய பூதம் வந்துச்சு. அதை பார்த்த அலாவுதீன் ரொம்ப பயந்துட்டான். பயப்படாதீங்க எஜமா, நான் உங்களுக்கு உதவி செய்யத்தான் வந்திருக்கேன். நான் என்ன செய்யணும்? கட்டளை எடுங்க எஜமா. இந்த பூதம் சொல்றது எப்படி நம்புறது? சோதிச்சுதான் பார்க்கலாமே. ஏ பூதமே, எனக்கு பசிக்குது, சாப்பாடு கொண்டு வா பார்க்கலாம். அடுத்த வினாடியே அங்க பல விதமான பதார்த்தங்க வந்துச்சு. அதை பார்த்த அலாவுதீன் ரொம்ப ஆச்சரியப்பட்டான். இருந்தாலும் பூதத்தை சோதிக்க நினைச்சான். என் வீடு சின்னதா இருக்கு, வேற பெரிய வீடு கட்ட முடியுமா? அவனோட சின்ன வீடு பெரிய மாளிகையா மாறிடுச்சு. எஜமா, இந்த மாளிகை போதுமா இல்ல இன்னும் பெருசு வேணுமா? சொல்லுங்க எஜமா. ஆஹா, பிரமாதம், இதுவே போதும் பூதம். சந்தோஷம் எஜமா. அலாவுதீன் தன் அம்மாவோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தான். ஒரு நாள் தான் இளவரசிய கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்படுறதா அவனோட அம்மா கிட்ட சொன்னான். ஆனா மகாராஜா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரான்னு தெரியலையே. இருந்தாலும் கேட்டு பாக்குறேன். மகாராஜாவை பார்க்க போகும்போது கையில ஏதாவது எடுத்துட்டு போகணுமே. அலாவுதீன் விளக்க தேய்ச்சான். உடனே பூதம் வந்துச்சு. பூதமே, நம்ம மகாராஜா சந்தோஷப்படுற மாதிரி ஒரு பொருளைத்தா. இந்தாங்க எஜமா, இந்த தட்டு நிறைய விலை மதிப்பில்லாத ரத்தினங்கள் இருக்கு. இத மகாராஜா தன் வாழ்க்கையில பார்த்திருக்கவே மாட்டார். அலாவுதீனோட அம்மா அந்த ரத்தினங்களை மகாராஜா கிட்ட கொடுத்தாங்க. அதை பார்த்த ராஜா ரொம்ப வியந்து போனார். இது போல இன்னும் 40 தட்டு நீ கொண்டு வந்தா என் மகளை உன் மகனுக்கு கல்யாணம் செஞ்சு தரேன். அலாவுதீனோட அம்மா வீட்டுக்கு போய் ராஜா சொன்னதை அலாவுதீன் கிட்ட சொன்னாங்க. அலாவுதீன் விளக்க தேய்ச்சான். மறுபடியும் பூதம் வந்துச்சு. நான் என்ன செய்யணும் எஜமா? பூதம், எனக்கு இன்னும் 40 தட்டு ரத்தினங்கள் வேணும்.
இந்தாங்க எஜமா, நீங்க கேட்ட 40 தட்டு. 40 தட்டையும் ராஜா கிட்ட கொடுத்தான். இளவரசிய கல்யாணமும் செஞ்சுக்கிட்டான். பூதம் அவனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்துச்சு. அலாவுதீன் தன் மனைவியோடையும் அம்மாவோடையும் சந்தோஷமா வாழ்ந்தான்.